ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையை அடையறதுக்கு தயாரிப்பாளர் செஞ்ச ஒரு செல்மிஷமான ஒரு வேலை. ஆனால் அதுக்கு நடிகை கொடுத்த பதிலடி, அவங்க செஞ்ச ஒரு விஷயம் தான் ஹைலைட். ஸோ இந்த தலைப்பில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸோ இந்த நடிகையை பற்றி சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவிலையும் ஒரு முக்கியமான கவனம் பெறக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவர். இவருடைய ஆரம்ப காலத்திலே அட்டகாசமான படங்களை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி ஒரு கவனம் ஈர்த்த ஒரு நடிகை. ஸோ இப்படி நடிகைக்கு அவரது ஆரம்ப காலத்திலே பெரும் கஷ்ட காலமாக சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதாவது வாய்ப்புகளை தேடும்போது தேடுறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் இல்லையா, வாய்ப்புகளை தேடுறது. ஸோ அப்படி தேடி போகும்போது நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லாம் எதிர்கொள்றது ஒரு பெரும் சவாலான ஒன்றா இருக்குது. திரையுலகில் நடிகைகள் தொடங்கி பெண் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பலரும் இந்த மாதிரியான தொல்லைகள், படுக்கைக்கு கூப்பிடக்கூடிய விஷயங்கள், தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி எதிர்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தொந்தரவுகள் உடன் நடிக்கும் நடிகர்கள் தொடங்கி டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே நடிகையை எப்படா கொத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருந்த தருணங்கள் இருக்குது. ஸோ இப்படியான சம்பவங்கள் இந்த நடிகையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நடிகை வாய்ப்பு தேடி அந்த டைமில் நடிகையோடைய தோற்றம் கொஞ்சம் ஒரு மாநிறம் இல்லைன்னா கருநிறம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில் நிறைய ஆஃபீஸை ஏறி இறங்கியிருக்கார் வாய்ப்புக்காக. ஸோ வயதுக்கு ஏற்ற வகையில் ஒரு அதாவது இந்த நடிகையோடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஆடை பார்த்துட்டு இல்லை அந்த ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்துட்டு நடிகை அந்த வாய்ப்பை தேடுறதுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த கிழக்குக்கு போகும்போது முதல்ல நடிகையிடம் நல்லாவே பேசியிருக்காரு, கதையும் சொல்லியிருக்காரு. ஸோ நடிகையுடைய குடும்ப பின்னணி, நடிகைக்கு திரையுலகில் யாராச்சும் தெரியுமா, இல்லைனா அரசியல் தளத்துலேருந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நெருக்கமானவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு, அப்படி யாரும் நடிகைக்கு தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா தெரிஞ்ச அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பெண்ணுக்கிட்ட சில்மிஷம் பண்ண வச்சு செஞ்சுருவாங்கல்ல. அதனால் இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப உறுதியாக, ரொம்ப தைரியத்தோட ஒரு தன்னுடைய பீரோவுக்குள்ளே போயிட்டு ரொம்ப மாடர்னான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து டேபிள் மேலே போட்டிருக்காப்புல. அவர் எடுத்து போட்ட ட்ரெஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 2 பீஸ் மாதிரி இருக்கும். ஸோ சிலது அதுக்கும் கீழே 2 பீஸுக்கும் உள்ள ரொம்ப கம்மியான ஆடைகள் எடுத்து போட்டிருக்காரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, ஸோ இதெல்லாம் ஒன்னோட ஒன்றா ஒன்று ஒன்றா மாற்றிட்டு வா, நான் ஒன்று இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணும். படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வர்ற மாதிரி சீன்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த உடல் வாகு உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நடிகை கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவே பயங்கர கவர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடிகை ஒரு மாதிரி சங்கட்டமாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு ரூம் காட்டியிருக்காரு. அந்த அறையை காட்டி பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூம் மாதிரி இருக்காது. ஸோ அதில் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பியிருக்காரு. தயாரிப்பாளருடைய நோக்கம் படம் எடுப்பதில்லை, மாறா அவருடைய நோக்கம் வாய்ப்பு தேடும் பெண்கள் என்ன மாதிரியான பெண்களை தன்னுடைய ஆசைக்கு பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு நடிகை. ஸோ உடனே தயாரிப்பாளரை இது மாதிரிலாம் நான் கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எந்த நடிகைக்குமே எந்த வாய்ப்பு தேர்வு வரக்கூடிய எந்த பெண்ணுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அடிக்க பாய்ஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த நடிகை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த வகையில் அப்படின்றது தெரியல. ஏன்னா பல பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவும் தமிழ் கம்பேர் பண்ணும்போது தெலுங்கு சினிமா பக்கம் கவர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியான தெலுங்கு சினிமா பக்கம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்படி நடிகை சொன்ன அந்த விஷயத்தை கேட்கக்கூடிய நடிகையோடைய நட்பு வட்டாரம், சினிமா வட்டாரம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நடிகை ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அஜால் குஜால் வேலைகள் வெளிப்படையாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த நடிகை மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தோற்றம் அவங்களுக்கு ஒரு அந்த இன்செக்யூரிட்டியை கொடுத்துருக்கு. தன்னோட கருப்பாக இருக்கேன், சினிமாவில் பெரிய ஆளாக வர முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து சில விஷயங்கள் பண்ணதான் இந்த நடிகை மேலே ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்குது. ஸோ அதனால தான் ரசிகர்களும் சரி, நெருங்கிய வட்டாரமும் சரி இந்த நடிகையை இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? உங்கள் பார்வைக்கே விட்டுறேன், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ண 2.0 வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிக்க விடுங்க.